Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, மேடையில் இருக்கின்ற பெரியவர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தினுடைய புதுசா முதலமைச்சர் வந்தார், புதிய ஆட்சி வந்துச்சு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டம். ஏன் இதை சொல்றேன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக காட்டாட்சி, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை. இவங்க ஆடுன ஆட்டம் என்ன ஆட்டம் ஆடினாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டு காலத்துல எந்த வித போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலீங்க. எவ்வளவு வழக்கு, காவல்துறைய அப்படி வச்சிருந்தாங்க, விடிய விடிய போட்டு நசுக்கி. இன்னைக்கு காவல்துறை ஃப்ரீயா, யாருமே எங்க வரீங்க, ஏது வரீங்க, என்ன பண்றீங்க ஒண்ணு கவலையே படல. இந்து மணிக்கார அமைதியா ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேலை முடிச்சது. ஏன் சொல்றேன்னா, இந்த ஆட்சி வந்ததுக்கு திமுக வந்த பிறகு முதல்ல பண்ண வேலை தமிழ்நாட்டில் 2021 நம்முடைய முத்தனம் குளத்தில் இருக்கிற 8 கோயில் இடிச்சாங்க. முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணது இந்து முன்னணி தான் அமைச்சிருக்கவன். அந்த டவுனால கண்டிச்சு போராட்டம் பண்ண 8 கோயில் இடிச்சாங்க. இந்த திமுக எப்பவுமே அப்படித்தான், தோல்வி வந்ததுன்னா உடனே தூக்கி பிடிச்சா இந்தி எதிர்ப்போம் அப்படிமா. இந்திக்கு சம்பந்தமே கிடையாது. இவன் நடத்துற ஸ்கூல்ல போற இந்தி நடத்துறான், இந்தி எதிர்ப்போமா, இல்லைன்னா இந்து எதிர்ப்போம். ஆனா இந்த திமுக அழிவு காலத்துக்கு போயிடுச்சு. உண்மையிலேயே வரலாற்றுல முக்கியமான நாள். திமுகவுடைய தலைவர் தோத்து போயிட்டார். ஸ்டாலின் அவர்கள் முக்காடு போட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. ஸ்டாலினும் சேகர் பாபு குளத்தூர் தகுதியில் போய் வீதியா குமுறி அழுகிறான், ஐயோ அம்மா, ஐயோ அம்மா. அப்போ எனக்கு ஒண்ணு நான் வந்துச்சு, சேகர் பாபு நீ அழுதையே, அப்ப பூர்ணச்சந்திரனுடைய மகன் அழுதானையா, திருப்பரங்குன்றத்தில் செத்து போனானே, அந்த அழுக வந்துச்சு. அன்னைக்கு சொன்னோம், செத்து போயிட்ட பூர்ணச்சந்திரன் இவன் ஏத்தோன்னு சொல்லி அந்த பையன், சின்ன பையன் கண்ணீர் விட்டாயோ, அந்த கண்ணீர் தான் உங்களை இன்னைக்கு அழுக வச்சிருக்க. நாம வச்சுக்க, திமுக இனி வாழ்க்கை பூரா நீ அழுதுகிட்டே கிடக்க வேண்டியதுதான், வழி இல்ல. மக்கள் திராவிட கட்சிகளை வெறுத்துட்டாங்கயா, விளைவு அதான். இந்த ஊர்ல எம்எல்ஏ யாரும் தெரியலீங்க, வேட்பாளர் யாரும் தெரியலீங்க. ஐயோ, இந்த கர்மம் முடிச்ச திமுக வராம இருந்தா போதுங்க, யார் வந்தா பரவாயில்லைங்க. நீங்க வேட்பாளர் செலவே பண்ணலீங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்கலீங்க, அண்டா கொடுக்கல, குண்டா கொடுக்கல, ஆனா ஜெயிச்சுட்டாருங்க. இந்த திமுக வரக்கூடாது, திராவிட பாரம்பரியம் வரக்கூடாது. இந்த காட்டாட்சி, இந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கங்கள் பண்ணது தமிழகத்தை நாசப்படுத்தியது. இதன் தமிழக அரசு ஆட்சியாளர் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? எங்க பார்த்தா லஞ்சம், லாவண்யம், ஊழல். நேர்மையான அதிகாரிகள் தமிழகத்தில் பணி பண்ண முடியாதுங்க. இங்க தேடுறாங்க சரட்டை போட்டு, யாருக்கு நேர்மையான அதிகாரி? எப்படி எடுத்தாலும் வராது. ஏன் நீ வாங்க வைப்பாங்க. இந்த திமுக காரன் எப்படிங்க, சர்க்காரிய கமிஷன் சொல்லிச்சு பாருங்க, என்ன சொல்லுச்சு? விஞ்ஞானத்துடன் கருணாநிதி பற்றி சொல்லுச்சு. அந்த விஞ்ஞான அளவில் திருடின அவங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? தமிழகத்தில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அப்ப இந்த மாற்றத்தை யாரும் மக்கள் அனுபவிக்க கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுங்கிறதா இந்த உதயநிதி திட்டம். ஏங்க எழுதி வச்சுதான் படிக்கிறாருங்க, அந்த வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லல. வீட்டுல உட்காந்து அவங்களுக்கு கூட்டமா உட்காந்து அப்பா நாத்தா மகன் எல்லாம் உட்காந்து அவன் எதிர்கட்சி தலைவர் என்ன பேசணும்னு சொல்லி சட்டசபையில குறிப்பிடுத்து தெளிவா கடைசியா சனாதனத்தை அழிக்க வேண்டும், சமத்துவம் பெருக வேண்டும் என்று சொல்றாங்க. அப்படின்னு திட்டமிட்டு தான் வந்திருக்கிறான், தெரியாமல வரல. இவங்க ஆட்சியில் தானே வேங்க வயல் நடந்தது. வேங்கையில் வயல்ல தண்ணி தொட்டியில மனம் கலந்ததுல குற்றவாளி கண்டுபிடிக்கல அந்த மக்கள். இன்னைக்கு வரை கஷ்டம் தானே. இந்த தேர்தல் ஓட்டு போடலீங்க அவங்க. ஐயா சமூக நீதி பேசுறீங்க. அந்த மக்கள் தேர்தல் ஓட்டு போடல. அந்த வேங்க வயல் மக்கள் ஓட்டவில்லை, வெறும் 4 ஓட்டு தான் பதிவு வச்சாங்க பூத்துல. அது மாத்திரமல்ல, பல பஞ்சாயத்து தலைவர் செயற்குடி உட்கார விடலீங்க, பதவி கூட ஏற்கலீங்க. பட்டியலின சமுதாய மக்கள் சமத்துவம் பேசுறான். திமுக காரன் ஆட்சி தான் அதெல்லாம். 60 ஆண்டு காலம் என்ன புடுங்கின நீ? ஈவேரா சொன்னாரு சமத்துவம், ஈவர் என்ன புடுங்கினாரு? என்ன நடந்ததுங்க? நடக்கலையே. அப்போ இவங்க எல்லாம் என்ன பேசி வச்சு வம்புக்கு இழுக்கிறது. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் சொன்னதுக்கு பிறகு இந்து மணி மாநிலத்தில் அறிவிச்ச பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்தது தெரியுங்களோ? எவ்வளவு பேர் ஆதரவு தெரியுங்களோ? நான் இங்க நின்று இருந்தேன், ஒருத்தர் வந்தார், ஐயா
பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையில மனைவிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன கேப் கிடைச்சதுங்க. நான் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேங்கன்னு சொன்னாரு. இங்க சொன்னாரு ரெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து. அவ்வளவு வெறுப்பு இந்த திமுக மேல மக்கள் கொந்தளிச்சு கிடக்குறாங்க. ஆனா இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற அதிகாரி சொல்ற காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து அந்த திமுக சட்டையை கழட்டி வச்சிருக்க. திமுக முடிச்சது, இனி வரவே வராது, ஜென்மத்துக்கு வராது. நீ நேர்மையா இருங்க. இந்த செய்தியை அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. மக்கள் இப்படி குமரிட்டு இருக்கிறாங்க. ஐயா, தேவையில்லாம ஒரு மதத்தை இழிவுபடுத்தலாமா? பாருங்க, வேற மதத்தை இழிவுபடுத்தி பேசிட்டு விடுவாங்களா? ஒரு மதத்தை இழிவுபடுத்திட்டு இன்னைக்கு கூப்பாடு போட்டு இருக்கிறாங்க. நான் யாரை குறை சொல்லுங்க, கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவங்க. தீகால இருந்து ஒரு பாரூக், முகமது ஃபாரூக் எல்லா கூட்டத்தையும் சொல்றேன். அந்த முகமது ஃபாரூக் என்பவர் தன்னுடைய இஸ்லாம் மதத்தில் இருந்து கொண்டு கடவுள் இல்லைங்கிற கருத்து போட்டதுக்காக இங்க இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் படுகொலை பண்ணிட்டாங்க. அது அந்த மதம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது வன்முறையை. அவன் அந்த வன்முறை நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோட்டை அமீர் என்கின்ற விருது கொடுக்கிறாங்களே, அந்த கோட்டை அமீர் விருது எதுக்காக கொடுக்கிறாங்க? இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளாலே கோட்டை அமீர் படுகொலை பண்ணாங்க. மத நல்லதுக்காக போராடினார். அப்படிப்பட்ட மதத்துக்கு மத்தியில இன்னைக்கு என் மதத்தை பேசிட்ட சொல்லி நீங்க நாங்க கோஷம் போட்டிருக்கிறோம். நாங்க வன்முறைக்கு போகல. சனாதன தர்மம் வன்முறையை சொல்லி கொடுக்கல. உன்னை அடிக்க சொல்லவே இல்லை சொன்னாங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய அப்படின்னு வள்ளலார் பாடினார். எல்லா மிருகத்தையும் எல்லா பயிர்களையும் மரம் கொடி செடியையும் அன்பா நேசிக்கிறதா இந்து மதம். எங்க மதத்தை காப்பாற்றுவதற்கு அன்னைக்கே ராமானுஜர் வந்துட்டாரு. நீ இந்த உதயநிதியில வேண்டாம். உதயநிதியில உன்னால முடியாது. உங்க தாத்தா முடியும், உங்க அப்பனால முடியும். உங்க தாத்தா கர்நாடகில முப்பாட்ட ஈவேரானாலையும் தமிழகத்தில் ஒண்ணு பண்ண முடியல. இங்க இருக்கிறது ஹிந்து மதம் தான் ஆழமா இருக்கு. நாங்களும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். என்னைக்கு திமுக கலகம் பண்ணுச்சோ அன்னைக்கு தான் பிரச்சனை வருது. எல்லாம் ஒற்றுமையா, என் மக்கள்கிட்ட எந்த வேறுபாடும் கிடையாது. அப்போ இந்த பிரச்சனைகளை காரணம் இந்த திமுக தான். தமிழகத்தில் இந்த ஆட்சி நடக்க கூடாது, திராவிட இயக்கம் தவிர வேற யாரும் வரக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதன் விளைவுதான் இந்த பிரச்சனை கிளப்பி போட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் தெரியாமையா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்படியே ஆட்சி மாறிச்சு, காட்சி மாறிச்சு. இன்னைக்கு திருச்செந்தூர்ல மக்கள் பயங்கர கூட்டம். ஒரு கேட்டை உடைச்சு உள்ள போறாங்க. 10,000 பேர் உள்ள போட்டுட்டாங்க கோயிலுக்குள்ள. சன் டிவியில போடுறான். சன் டிவியில அப்படியே தலைப்பு செய்தியா ஓடுற பிளாஸ்டிக் போறான். திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டத்தை அரசு சரியா செய்யல. 5 வருஷமா என்ன மயிர் பிடிங்கிட்டு இருந்தேன் நீ? அதே டிவியில இதே நடந்துட்டு இருந்தது. 1 வருஷமா சேகர் பாபு இதே வேலை தான் செஞ்சா. பாருங்க, சேகர் பாபு 1 வருஷமா கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயில் தேவரசம் தான் இருக்குது. திருச்செந்தூர் இதே கேட்டு சண்டை தான் நடந்துட்டு இருக்குது. மக்கள் யாரும் தரிசனம் பண்ண முடிச்சதா? சேகர் பாபு இருந்தாரு, திமுக இருந்துச்சு. அப்ப சன் டிவி என்ன பண்ணுச்சு? நான் சொல்றது பொது ஒரு டிவிக்காக சொல்றேன், நடுநிலையா இருக்கும்னு சொல்றேன். இன்னைக்கு மட்டும் அப்படி ஆட்சி மோசம் அதெல்லாம் நாம ஏமாறக்கூடாதுக்காக நான் சொல்றேன். நடந்துட்டுதான் இருக்குது. அப்புறம் மக்கள் செய்தி கொண்டாட திரிக்கிறான். என்னமோ இந்த ஆட்சியில வந்து இப்படி பண்ற மாதிரி, இவங்க ஆட்சியில் நல்லா நடந்த மாதிரி. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் ஒழுங்கா பண்ணாத திமுக அரசாங்கம். கோயில் சொத்து அப்படி கொள்ளையடிச்ச, நகையில உருக்கல. நம்ம எத்தனை போராட்டம் பண்ணிக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு இளைஞர்கள் மக்கள் தயாரா இருக்கிறாங்க. தயவு செய்து திமுக தலைவர்களே, நீங்க இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து திமுக விட்டு வெளியே வந்துருங்க. அங்க இருக்க இந்துக்கள் எல்லாம் அவங்க முஸ்லீம் கிறிஸ்தவ வச்சு ஆட்சி நடத்திட்டு போற அங்க இருக்க யாரெல்லாம் இந்து தர்மத்தையும் முருகனையும் விநாயகரையும் பெருமாளையும் கும்பிடுறீங்களோ, சிவனை வழிபடுற அங்க திமுக இருக்கிற இந்துக்கள் வெளியே வந்துருங்க. தயவு செய்து நாசமா போன திமுக இதோட முடிச்சு கட்டிடலாம். வேண்டாம் அந்த திமுக. நமக்கு சொல்லுங்க, ஏதாவது நல்லது பண்ணிருப்பாங்க மக்களுக்கு? ஏதாவது நம்ம இந்துக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிக்கிறாங்களா? எத்தனை கோயில் அடிச்சாங்க, எவ்வளவு அக்குறம் பண்ணாங்க, எத்தனை நகை திருடி அப்படியே உருக்கி வச்சாங்க. நம்ம மாநிலத்தில் சொல்லிருக்காரு, எத்தனை எல்லாம் இந்த கொள்ளையடிச்சாங்கிறது கோவில்ல வெள்ளையரிக்க வேண்டும் கேட்டிருக்காரு முதலமைச்சர். அப்ப நாம புரிஞ்சுக்க இந்த திமுக வேணுமான்னு. இப்ப நாம உஷாரா இருக்க வேண்டிய நேரம். மக்கள் தடம் பொருளாங்க, மக்கள் எல்லாம் திசை திருப்புறாங்க. நாம எல்லாம் உஷாரா இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்து முன்னணி போராட்டம் கையில் எடுத்திருக்குது. முதல்ல இந்த போராட்டம் நல்ல விதமா நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டத்தின் விளைவாக தமிழகத்தில் மாற்றம் வரும். எப்பவுமே இந்து மணிக்கார் ரோட்டுக்கு வந்து மழை பெய்யுங்க. பாருங்க, முருகபத்திர மாநாடு
4 மணி 5 மணிக்கு மொட்டை வெயில். மதுரையில் அவ்வளவு வெயில். நான் 1 மாசம் மதுரையில் தங்கியிருந்து வேலை செஞ்ச மாநாட்டுக்கு அப்படியே தலையில வெந்து போயிடும். ஆனா மாநாடு ஆரம்பிச்ச 6 மணிக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மழை, அப்படியே தூரல் வந்துச்சு. அதே மாதிரி மழை வருது. எப்பவுமே இந்த மணிக்கு ரோட்டுக்கு வந்தா நல்லவங்க ரோட்டுக்கு வந்தா மழை பெய்யாச்சு. மழை பெய்யலன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? நாம எதுக்காக வந்திருக்கோம்? ஆட்சிக்கு வந்திருக்கோமா, கட்சிக்கு வந்திருக்கோமா, பதவிக்கு வந்திருக்கோமா? நம்முடைய தர்மத்தை காக்க வேண்டும், நம்முடைய மதத்தை காக்க வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கு சனாதன தர்மத்தை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த மதத்தை காக்க வேண்டும். இது பண்ணி அதுதான் வந்திருக்குது. யாருக்கு ஆதரவோ யாருக்கு எதிரான கிடையாது. யாரெல்லாம் இந்து மதத்தை எதிர்த்து பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிர்க்கா இந்து மணி போராடுங்க. நாங்க உயிரை கொடுக்கக்கூடிய தயாராக இருக்கின்றோம், கவலைப்படுறதில்லை. நாங்க யாரை விட்டுட்டு போனது இல்லையா? இந்த திமுக காரருக்கு தான் ஆட்சி போடனே கூட பிச்சுட்டு ஓடிட்டான். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கார ஓடிட்டான். அவன் டபுள் கலர், எப்பவுமே கலர் டபுள் கலர். அங்க ஒரு கேரளால ஒரு கலர், இங்க ஒரு கலர். பச்சோந்தி இருக்கு பாருங்க, அது கூட ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி மாறுறாரு. அங்க ஆட்சி மாறுறன்னு தூக்கி போட்டு ஓடியாண்டா. இன்குலாப் சிந்தாபாத், இன்குலாப் சிந்தாபாத் ஓடிட்டான். முதல்ல கம்யூனிஸ்ட், அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரன், அவன் நாட்டை நாசமா படுத்துறவன் ஓடிட்டான். அப்புறம் ஒவ்வொரு ஆளா போக இப்ப கருணாநிதி கூட்டம் மட்டும் குடும்பம் மட்டும் தான் அங்க உட்கார்ந்து இருக்கு. திமுக கூட மட்டும் தான் இருக்கு. அவன் கூட்டணி எல்லாம் ஓடி போயிட்டான். பைக்க வேற போ அப்படின்னு உட்கார்ந்து அழுகிறாரு. ஏயா, நான் உதயசூரிய சின்னத்துல தனி சின்னத்துல நானும் போயிருப்பேனே. இந்த பாலாப்போட குடும்பத்துல மாட்டி நிக்கிறேன். திமுக நல்ல கூட்டணி கட்சிக்கார நம்பலீங்க. திமுக விட்டு ஓடி போயிட்டான். அப்ப எவ்வளவு லட்சணம் வச்சிருப்பா பாருங்க. திமுக கூட்டணி இருக்கான்னு விடுதலை திருமாவளவன் சொன்னார், இல்ல நாங்கள் இடதுசாரிகளுடன் மட்டும்தான் இருப்போம். அப்ப இந்த ஈரவங்காய திமுக, அப்போ திமுக காணம். நாம முடிவு பண்ணுங்க. திமுக இந்த தேர்தலோட முடிஞ்சு உள்ளாட்சி தேர்தல், பார்லிமெண்ட் எதுல வந்தாலும் திமுக டெபாசிட் கிடைக்காது. அதுக்கான வேலை செய்யணும். அவங்க தெளிவா இருக்கிறோம். இந்த மாதிரி தெளிக்கொண்டு நாம தெளிவா இருக்கிறோம். திமுக அழிப்போம், திமுக ஒழிப்போம், கண்டிப்பா இருப்போம். அது மாற்றமே கிடையாது. ஏன் என்று சொன்னால், ஒரு மதத்தினுடைய ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை, தர்மத்தை எதிராக யார் பேசுறா அவன் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, இந்த ஊருக்கு தேவையில்லையா, அதெல்லாம் நாம் முடிவு பண்ணுவோம். ஆகவே மக்களே, நாம் எல்லாம் நம்முடைய குழந்தைகளை நல்ல விதமாக வளர்ப்போம். சனாதன தர்மத்து பிரகாரம் எல்லாரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று வேலை செய்வோம். இந்த திமுக ஒழிக்கிறவர்களுக்கு தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.